ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷல் கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 3 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறினாதான் சீக்கிரம் வேகும். கடலைப்பருப்பு சுண்டலை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், பெருங்காயப்பொடி. இப்போ ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை அதில் போட்டுருங்க. நல்லா கடலைப்பருப்பு வெந்துட்டுருக்கு. எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இது நீங்கள் குக்கரில் கூட வைக்கலாம். பட் சம்டைம்ஸ் குக்கரில் வைக்கும்போது கடலைப்பருப்பு குழைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக வேக வைக்கிறதே பெட்டர். இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அதை ஊற்றிடுங்க. இப்போ அதே வாணலியில் ஒரு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போட்டுட்டு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு வதக்கிடுங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லா இடத்துலையும் பரவணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. சுண்டலுக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். லாஸ்ட்டாக தேங்காவையும் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.